அதை க்ளோஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. தாயோட ஸ்பரிசம் கிடைக்கணுன்றக்காண்டி அந்த இடத்த வந்து காந்தாரியை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாக நடக்கிறதா ஒரு வயிற்றுக்குள்ளே கரு எப்படி வளருமோ அதே மாதிரி அவங்க அன்னைக்கு அந்த யுக்தியிலையும் பரிமாணத்திலையும் அது செஞ்சாங்க. அது சரியாக போய் சேர்ந்துச்சு. சரியா 2 ஆண்டுகள் கழித்து 100 பேர் வெளியே வந்தாங்க. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐவிஎஃப்ஓ ஒரு நம்ம செயற்கையாக கரு உருவாக்கி நம்ம உருவாக்குற முறையை தான் இப்போ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இதை உருவாக்கி குழந்தை கொண்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசர், மிகப்பெரிய அரசர் பாரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டரை உருவாக்குறார், ஒரு குளோனிங் மெத்தட்ல உருவாக்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வணங்குற கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லிங் ஆஃப் சைல்டு தான். அவரும் அப்படி தான் உருவாக்குறாங்க. 6 சிவனோட இது இன்னைக்கு வந்து நம்ம நெற்றிக்கன்னு சொல்லுவோம், அது வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வட இதில் பார்க்கும்போது அவரும் வந்து ஒரு குளோனிங் பேபி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசர், பேரரசர்னு சொல்லி பிரஜாபதினு ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய மகள் கௌரி அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன் உடலை வைத்து உருவாக்குனதா சொல்லி ஒரு குளோனிங் முறையில் வந்து